எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை தான். வாங்கி இந்த மாதிரி காம்பு இல்லாமல் கட் பண்ணி நல்லா ஒரு 3-4 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் மண் நிறையா இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு தக்காளி, ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அது 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, அதுக்கு மேலே அந்த கீரையை வச்சு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். நல்ல தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கீரை வேகாட்டி நமக்கு செரிமானம் ஆகாது, ஏதாவது டைஜஷன் பிரச்சனை வந்துடும். அதனால் நல்லா வேக வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடணும். அதில் போட்டிருக்க பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தாக்கா போதும். ஆஃப் பண்ணி நல்லா எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள். எல்லாத்தையும் அப்படியே ஆஃப் பண்ணி கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா சுத்தமாக ஆறி போகணும். அது சட்டியில் போட்டு மத்து வச்சு கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு சட்டியில் போட்டு கடைஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ யாரும் நம்ம கடையிறதே இல்லை. மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரம் பத்தாதுன்றதுனால 2 காஞ்ச மிளகாய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். அடுப்பில் வானல் வச்சு இது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்றதுனால நல்லெண்ணெயிலே தாளிச்சிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே தாளிப்பு வடகம் போட்டுக்கணும். தாளிப்பு வடகம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அது நல்லா வதங்குச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நறுக்குன்னு இருக்கும். கீரை நல்லா வெந்துருச்சு, வதக்கிட்டோம்ல, அதனால் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் அதிலே கொட்டிடலாம். அதிலே ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் கழுவி ஊற்றிப்போம். இதை நல்லா சுருளை வதக்கி எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே போதும் அப்படின்னாக்கா ஒரு 2-3 நாள் வெளில வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூடு பண்ணி. இதை வாரத்தில் ஒரு நாளாச்சும் நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா லேடிஸுக்கெலாம் ரத்த சோகை இல்லாமல் இருக்குமா. வெளியில் வச்சு யூஸ் பண்ணோன்னா நம்ம 4 நாளைக்கு தாராளமாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 10 நாளைக்கு இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாச்சும் நம்ம எடுத்துக்கலாம். கால்சியம், அயன், பாஸ்பரஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. எலும்புக்கெலாம் நல்லா எலும்பு வலுவாக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு நல்லா இருக்குது. தேங்க்யூ.